வெல்கம் டு யாவரும் கேளீர். நான் உங்க பத்ரி பேசுறேன். உலகநாயகன் கமல்ஹாசன், ரஜினிகாந்த் இணைந்து நடிக்கக்கூடிய படத்தை ராஜ்கமல் தயாரிக்க போறாங்கிற விஷயம் நமக்கு தெரியும். அந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் இயக்குறதா இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய நியூஸ் வந்து என்னன்னா, லோகேஷ் கனகராஜ் அதுல இருந்து நீக்கப்பட்டாரு, அவர் பண்ண மாட்டாரு அப்படின்னாங்க. ஏன்னா நம்ம அந்த கூலி படத்துடைய ரிசல்ட்டுக்கு அப்புறமாக அவர் பண்ண வேண்டிய படங்கள் நிறைய மாறி போச்சுங்கிற மாதிரிலாம் சொன்னாங்க. பட் இப்ப லேட்டஸ்டா ஒரு பேட்டி வந்ததுக்கு அப்புறம் திருப்பி அதை பத்தி ஒரு நியூஸ் வந்திருக்கு. என்னன்னா, நம்ம பிரதீப் ரங்கநாதன் அவர் ஒரு பேட்டி கொடுத்திருந்தாரு. அந்த பேட்டியில வந்து பத்திரிகையாளர்கள் அவர்கிட்ட கேட்கிறாங்க. என்ன கேட்கிறாங்கன்னா, இந்த கமல்ஹாசன் ரஜினிகாந்த் இவங்க சேர்ந்து நடிக்கிற படத்தை நீங்க வந்து இயக்கிறதுக்கு உங்கள்கிட்ட கேட்டாங்களாமே அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டது. அதற்கு அவர் என்ன சொன்னார்னா, அதாவது பட்டும் படாம சொன்னாரு. என்கிட்ட கேட்டாங்க, கேட்கலங்கிற அந்த பதில அவர் சொல்லல. அவர் இப்ப நான் நடிக்கிறதுல கான்சென்ட்ரேட் பண்ணிட்டு இருக்கேன், அதனால நான் வேற எதுவும் பண்ற மாதிரி இல்லைங்கிற மாதிரி ஒரு மாதிரி பட்டும் படாம அப்படி ஒரு பதில சொல்லிட்டாரு நழுவலா. ஆனா உண்மை என்ன அப்படின்னா, ராஜ்கமல் தரப்புல சொன்னதாக ஒரு பத்திரிகையாளர் சொன்னது என்னன்னா, அவங்க வந்து நிச்சயமாக இந்த படத்தை லோகேஷ் கனகராஜ் தான் இயக்க போறாரு, நம்பர் 1. நம்பர் 2, இந்த படத்தோட ஷூட்டிங் 2026 மே மாசம் ஆரம்பிக்க போகுது. நம்பர் 3, இந்த படம் பொங்கல் 2027 ஜனவரி 14 2027 ரிலீஸ் பண்ண போறோம். அதுக்காக நாங்க வந்து பிளான் பண்ணி தான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கோம். இப்ப லோகேஷ் கனகராஜுக்கு ஆபீஸ் போட்டு கொடுத்து அவர் வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதனால டைரக்டர் மாத்திரங்கிற பேச்சுக்கே இடமில்லை. இந்த ப்ராஜெக்டே லோகேஷ் கனகராஜை வச்சுதான் வந்தது. ஏன்னா முதல்ல ராஜ்கமலுக்கு ரஜினி மட்டும் தனியா நடிக்கிற மாதிரி ஒன்று பிளான் பண்ணாங்க. அப்ப வந்து லோகேஷ் டைரக்ட் பண்றதா இருந்தது. அதுக்கப்புறம் சில காரணங்கள்னால அது பண்ணல. லோகேஷ் விக்ரம் பண்ணாரு, அது பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் லியோ பண்ணாரு, அந்த படம் வசூல் ஆச்சுன்னு சொல்றாங்க. அது சுமாரான படம் தான். பட் ஆனா லோகேஷ் கனகராஜ் வந்து மாபெரும் லெஜெண்ட்ஸா இருக்கக்கூடிய கமல்ஹாசன், ரஜினிகாந்த் ரெண்டு பேரையும் தனித்தனியா இயக்கியிருக்காரு. அதனால இவங்களை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணணும், அதாவது பெரிய நட்சத்திரங்கள், அதாவது பெரிய ஆட்கள், இந்த மாதிரியான லெஜெண்ட்ஸ் எல்லாம் வெறும் கதை மட்டும் இருந்தா டைரக்ட் பண்ணிட முடியாது. இப்ப பிரதீப் ரங்கநாதன் வெறும் கதையை மட்டும் வச்சு ரஜினிகாந்தையோ கமல்ஹாசனையோ டைரக்ட் பண்ணிட முடியாது. அவங்களெல்லாம் எப்படி ஹேண்டில் பண்ணணும், அவங்க எவ்வளவு பெரிய ஆளு, அவங்களை எவ்வளவு கம்ஃபர்டபுளா பாத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் இருக்கு. அதெல்லாம் இருந்தா தான் பண்ண முடியும். இப்ப கமல் வந்து கல்கி படத்துல நடிக்கிறாருன்னா அவங்க எப்படி பாத்துக்கிட்டாங்கன்னு ஒண்ணு இருக்கு. அவரை வந்து அப்படி கடவுள் மாதிரி பாத்துக்கிட்டாங்க. அவர் அப்படி அந்த மாதிரி ட்ரீட் பண்ணணும். நீங்க அப்படி ட்ரீட் பண்ணாதான் இவங்களெல்லாம் பண்ண முடியும். டைரக்டருக்கும் அந்த பக்குவம் இருக்கணும். லோகேஷ் அந்த பக்குவம் உள்ளவர். அவர் தான் இந்த படத்தை இயக்குறாரு. பொங்கல் 2027 இந்த படம் வெளிவரும் அப்படின்னு இப்ப லேட்டஸ்ட் தகவல் வந்திருக்கு. ஒரு முக்கியமான செய்தி, அதாவது இந்த மலையாள திரைப்படத்தை பத்தி தி வீக் அப்படிங்கிற பத்திரிகையில வந்திருக்கு. உலகநாயகன் கமல்ஹாசன் வந்து பினராயி விஜயனுடைய பயோபிக்ல நடிக்கிறார் அப்படின்னு ஒரு தகவல். நிவின் பாலி டு பிளே ஊமன் சாண்டிஸ் சன் அண்ட் ஓமன் சாண்டின்னு ஒருத்தர் இருந்தாரு அங்க, அவருடைய மகனா நடிக்கிறாரு. இன்கம்பன்ட் எம்எல்ஏ சாண்டி ஓமன் will கமல்ஹாசன் set to join the sets of a பினராயி விஜயன் பயோபிக். கிட்டத்தட்ட அப்படியே பினராயி விஜயன் மாதிரியே இருக்காரு கமல். அதனால வந்து இந்த படம் தொடங்க போறாங்கிறாரு. இவர் வந்து டைரக்டா கடைசியா கமல்ஹாசன் நடிச்ச படம்னா அது சாணக்கியன் தான். சாணக்கியனுக்கு அப்புறம் உலகநாயகன் கமல்ஹாசன் நேரடி மலையாள படத்துல நடிக்கல. ஆனா மலையாள படங்கள் நிறைய கதாநாயகன் நடிச்சிருக்காரு. அவருடைய 74-75 காலகட்டத்துல அவர் தான் அங்க ஏகப்பட்ட படங்கள்ல நடிச்சவர். அவருடைய விஷ்ணு விஜயமா இருக்கட்டும், அவருடைய கன்னியாகுமரி ஆகட்டும், அந்த படங்கள்லாம் மாபெரும் வெற்றி பெற்ற படங்கள் அமைஞ்சது. அதுக்கப்புறம் அவர் வந்து டைரக்டா மலையாள படத்தில் நடிக்கணும்னு ரசிகர்கள் நிறைய பேர் கேட்டாங்க. இப்ப வந்து அவர் பினராயி விஜயன் பயோபிக்ல நடிக்கிறாருங்கிறது வந்து ரொம்ப மகிழ்ச்சியான செய்தி. அப்படியே இருக்காரு, அந்த மேக்கப் பார்த்தா அப்படியே கமல் வந்து பினராயி விஜயன் மாதிரியே இருக்காரு, சான்ஸே கிடையாது. ஸோ இந்த படம் வந்ததுன்னா மாபெரும் வெற்றி பெறும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஏன்னா பினராயி விஜயன் கமல்ஹாசனுக்கு மிக நெருங்கிய நண்பர் அப்படிங்கிறது குறிப்பிடத்தகுந்தது. கரூர் பாதிக்கப்பட்டவர்கள், அந்த ஸ்டாம்பீடு, கரூர்ல இருக்கக்கூடிய அந்த கூட்ட நெரிசல்ல விஜய் பரப்புரையின் போது 41 பேர் இறந்து போனாங்க. அந்த இறந்து போனவர்களை பல பேர் வந்து பார்த்துட்டு போயிட்டாங்க. நம்ம உலகநாயகன் கமல்ஹாசன் உட்பட நிறைய பேர் பார்த்துட்டு போயிட்டாங்க. அவங்களாம் ஈஸியாக தான் பார்த்துட்டு போயிட்டாங்க. பட் விஜய் வந்து போறதுக்கு ஏராளமான கண்டிஷன் பாதுகாப்பு கேட்கிறாரு. அவர் வச்ச 5 கோரிக்கை என்ன அப்படின்னா,
திருச்சி விமான நிலையம் முதல் கரூர் வரை பயணத்திற்கு உரிய பாதுகாப்பு. விஜய் அவர்களின் வாகனத்திற்கு அருகில் எந்த ஒரு அங்கீகரிக்கப்படாத வாகனமும் இருசக்கர வாகனங்கள் உட்பட வர முடியாத அளவிற்கு போலீஸ் சோதனை சாவடிகள் மற்றும் மொபைல் ரோந்து அமைப்பு பாதுகாப்பு வழங்க வேண்டும். 2, விமான நிலையத்தில் ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு. விமான நிலையத்தில் ஆயுதமேந்திய போலீஸ் பாதுகாப்பு தரணும். கரூர் நிகழ்வு இடம் சுற்றி பாதுகாப்பு. அந்த 1 கிலோமீட்டர் சுற்றுகளில் பாதுகாப்பு வலை அமைக்க வேண்டும். அதாவது பாதிக்கப்பட்ட குடும்பத்தினர், ஏற்பாட்டாளரும் பாதுகாப்பு குழுவும் மட்டுமே அனுமதிக்கப்படணும். 4, நிகழ்வுக்கு கட்டுப்படுத்தப்பட்ட ஒரு வழி நுழைவு. அதாவது நிகழ்ச்சி நடைபெறும் இடத்தில் ஒரே ஒரு நுழைவு மற்றும் வெளியேற வழி இருக்க வேண்டும். உள்ளே வரும் நபர்கள் முன்பே பட்டியலில் இருக்க வேண்டும் மற்றும் அவர்களின் அனுமதி சீட்டு இருப்பது கட்டாயமாக்கப்பட வேண்டும். 5, ஊடகங்கள் மற்றும் பொதுமக்களுக்கு தடை. விஜய் நிகழ்ச்சியில் நடைபெறும் இடத்தில் பொதுமக்கள் மற்றும் ஊடகங்களை அணுக அனுமதிக்க கூடாது. அப்பா, இவ்வளவு கண்டிஷனா? இவ்வளவு கண்டிஷன் போட்டு யாருமே வரக்கூடாது, மீடியா வரக்கூடாது. இவருக்கு வந்து திருச்சி ஏர்போர்ட்ல இருந்து வேற எந்த வாகனம் பின்தொடரக்கூடாதுன்னு கடுமையான இந்த 5 கண்டிஷனை போட்டு நான் அப்பதான் கரூர் போவேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. பாப்போம் இது போலீஸ் என்ன சொல்றாங்க, இதோட அடுத்தடுத்த டெவலப்மெண்ட்ஸ் என்ன ஆகுது அப்படின்னு பார்ப்போம். ஒவ்வொரு சீசன்ல ஒவ்வொரு புரளி கிளம்பும். அந்த பிராங்க் கால் அப்படிம்பாங்க, கிளப்பி விட்டு எல்லாரையும் நம்ம டென்ஷன் ஆக்குவாங்க. இப்ப லேட்டஸ்டா வந்து என்ன புரளி அப்படின்னா, எங்க பார்த்தாலும் அதாவது எம்என்எம் அலுவலகத்திற்கு மிரட்டல். சென்னை ஆழ்வார்பேட்டை பகுதியில் உள்ள மக்கள் நீதி மய்யம் அலுவலகத்திற்கு வெடிகுண்டு மிரட்டல். வெடிகுண்டு நிபுணர்கள் மோப்பநாய் உதவியுடன் ஆய்வு மேற்கொண்டு வருகின்றனர் அப்படிங்கிற மாதிரியாக ஒரு தகவல். அதாவது என்னன்னா, இது வந்து பல இடங்கள், பல பத்திரிகையாளர் வீடு, அந்த மாதிரிலாம் நிறைய நேற்று அந்த இது வந்திருக்கு. இது வந்து நம்ம போலீஸ்க்கு தான் பிரச்சனை. என்னன்னா, போலீஸ் வந்து இதை லைட்டா எடுத்துக்க முடியாது. இது வந்து சும்மா யாரோ விளையாட்டுக்கு பண்றானுங்க, புரளி கலப்புறானுங்க அப்படின்னு அசால்ட்டா விட முடியாது. ஏன்னா நிஜமாவே இருந்து வெடிச்சிருச்சுன்னா அது எல்லாருக்கும் பாதிப்பாகும். அதனால என்னன்னா, ஒவ்வொரு இடத்தையும் அவங்க சோதனை பண்ணணும். இந்த பாம் ஸ்குவாடை கூட்டு வந்து, மோப்பநாயை கூட்டு வந்து என்ன இருக்குன்னு செக் பண்ணி, அது வந்து எவ்வளவு கஷ்டம். இந்த மாதிரி அவங்க பாட்டுக்கு இப்ப விளையாட்டா பண்றாங்க, அது மக்களுக்கு தான் பாதிப்பு, போலீஸுக்கும் தேவையில்லாத தொந்தரவு. நம்ம மக்கள் நீதி மையம் அலுவலகத்துல இந்த மாதிரி சோதனை பண்ணி பார்த்துட்டு அப்படி எதுவும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க போயிட்டாங்க. அது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். ஏன்னா இந்த இது எதுவும் பாதிப்பு இல்லாம இருக்கிறது, எங்கேயுமே இந்த பாதிப்பு இல்லை. அந்த அவங்க சொன்ன பத்திரிகையாளர் வீடுகள்லயோ எங்கேயுமே பாதிப்பு இல்லைங்கிறத அவங்க கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி ஒரு ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பிக்கிட்டே இருக்காங்க. அதான் நாடு அமைதியா இருக்கக்கூடாது அப்படிங்கிற நோக்கத்துல உள்ள சக்திகள், அவங்களெல்லாம் கண்டுபிடிச்சு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்.